வணக்கம் அதித்தி ஹியர். கதை கேட்க யாருக்கு தான் பிடிக்காது? அதுலேயும் அது உண்மையாகவே நடந்த கதை அப்படின்னு சொன்னால் தமிழில் சிறந்த 10 வரலாற்று நாவல்களை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த கதைகள் எல்லாமே உண்மை சம்பவங்களை மையமாக வச்சும் உண்மை சம்பவங்களில் சில கற்பனை கதாபாத்திரங்களை சேர்த்து எழுதியும் தான் புனையப்பட்டிருக்கு. எல்லாமே அந்தந்த காலத்தில் பயங்கர ஹிட்டாகவே இருந்திருக்கு. இன்னைக்கு எடுத்து படித்து பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தமிழக வரலாறை பற்றி பேசுகிற புத்தகங்களில் ஆரம்பித்து உலக வரலாறுகள், சூரியன் ஏன் கிழக்கில் உதிக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண வரலாறுகள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்சிவான கலெக்ஷனை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். முதல்ல சொல்ல போகிற புத்தகம் உடையார் அப்படிங்கிற புத்தகம். 6 பாகங்களை கொண்ட இந்த புத்தகத்தை பாலகுமாரன் சார் எழுதியிருக்காரு. பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும். ஆதித்த கரிகாலனோட மரணம் எப்படி நடந்தது? மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சாங்களா? யாருக்கு யாரோட கல்யாணம் நடந்தது? அவங்க கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும். நான் ஸ்ட்ரிக்ட்லி பொன்னியின் செல்வன் புத்தகத்தை பற்றி சொல்கிறேன், திரைப்படத்தை பற்றி சொல்லலை. அதில் என்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம கடந்து போயிடலாம். அதெல்லாம் விடை சொல்கிற மாதிரி உடையார் அப்படிங்கிற இந்த புத்தகம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு போயிருப்பார் இல்லைங்களா? நம்ம அந்த படத்தில் கூட பார்த்துருப்போம். அந்த இலங்கையில் அந்த புத்த விகாரங்களை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளும் தஞ்சையில் சிவபெருமானுக்கு இப்படி ஒரு பெரிய விகாரங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பிளானாக இருக்கும். அதற்கு நிறைய ஆதரவாளர்களும் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்களும் இருப்பாங்க. அந்த வேலை செய்ய வேண்டிய ஆளுங்களெல்லாம் பல்வேறு இடங்கள்லேருந்து கூட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன, சாதிய வேறுபாடுகள்லாம் எப்படி ஒரு பாயிண்ட்ல அது ஒரு ஷேப் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காலத்திலேயே அவ்வளோ அதிக எடையுள்ள பாறைகள் எல்லாம் எப்படி நம்ம மேலே வரைக்கும் கொண்டுட்டு போய் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே இதுல ரொம்ப ஆழமா அலசி எழுதியிருப்பாரு பாலகுமாரன் சார் அவர்கள். இதுக்கு கொஞ்சம் பல்கியான புக் அப்படிங்கிறதுனால இதை படிச்சு முடிக்கிறதுக்கு நிச்சயமா மாசக்கணக்கு ஆகும். ஸோ உடையாருடைய பாகமா நான் கதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்க அப்படி போட்டா நீங்க கேட்பீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி போட்டா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது நான் சொல்ல போற புத்தகம் சகுனி அவர்களை பத்தின புத்தகம். தமிழ்ல இந்த புத்தகத்துக்கு முன்னாடி சகுனி அவர்களை பத்தி எந்த புத்தகமுமே வந்தது கிடையாது. நமக்கு சகுனி மாமா அப்படின்னாலே அவர் சூழ்ச்சி செய்யறவரு, சூதாடுறவரு, தப்பான காரியங்கள் செய்யறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. ஆனா அவர் ஏன் அப்படியெல்லாம் பண்றாரு? அடிப்படையில அவர் ஒரு அண்ணன். என் தங்கச்சி புருஷன், தங்கச்சி பிள்ளைங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சராசரியான ஒரு அண்ணன். சகுனி அவர்களை பாசமலருக்கு ஈக்குவேட் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த புத்தகம். நிறைய இடங்கள்ல சகுனி அவர்கள் ஆரம்பத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி ஒரு அரசவையில நான் போய் ஃபிட் ஆக போறேன், ஏன்னா அவர் கம்ப்ளீட்லி வேற ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்காரு. பீஷ்மர், விதுரர் அந்த மாதிரி கற்று தேர்ந்தவர்கள்லாம் இருக்கிற அவையில தன்னுடைய பேச்சை கேட்க வைக்கிறதுக்கு எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளாட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பாரு. இந்த புத்தகத்தை பற்றி விரிவாகவே நான் நம்ம சேனலில் பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துட்றேன். அடுத்ததான் நான் சொல்ல போகிற புத்தகம் கவிஞரா வெண்ணிலா மேடம் எழுதின தேவரடியார் கலையே வாழ்வாக அப்படிங்கிற புத்தகம். தேவரடியார்களாக இருந்தவங்க எப்படி தேவடியாள்களாக மாறுனாங்க அப்படிங்கிறத பேசுகிற புத்தகம் தான் இது. வாழ்ந்து கேட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு காலத்தில் எவ்வளோ நல்ல மதிப்பு மரியாதையோட ஊர்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனாலே அவங்கள கேட்டுதான் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தவங்க எப்படி கடைசி காலத்துல ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்களுடைய அவ்வளவு ஆண்டு கால வரலாறுல கடைசியில தப்பா இருந்த சில வருஷங்களை மட்டுமே ஏன் இப்ப வரைக்கும் பேசிட்டு அதை கெட்ட வார்த்தையா மாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் அழகாவே மேடம் சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்துல இன்னொரு நேர்த்தியான விஷயம் என்னன்னா, மேடம் எல்லாத்துக்குமே ப்ரூஃப்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன வரியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தக்க சான்றுகளும் தரவுகளும் அவங்க கிட்ட இருக்கும். இந்த புத்தகத்தை பத்தி நான் நம்ம சேனல்ல விரிவா பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துட்றேன். இந்த புத்தகம் அது இப்போலாம் சாதாரணமா பெண்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தைகள்ல அதுவும் ஒன்னாயிருச்சு. சமூக வலைதளத்துல முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை பத்தி கீழே கமெண்ட் போட்டுட்டு போறதுல ஆரம்பிச்சு வீட்டு பெண்களையே நிறைய பேர் அந்த வார்த்தையை வச்சு திட்டுறாங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளோ வலியும் அவ்வளோ வரலாறும் இருக்கு அப்படிங்கறத சொல்ற ஒரு புத்தகம் தான் இது. நாலாவது நான் சொல்ல போற புத்தகம் கடல் புறா அப்படிங்கிற புத்தகம். சாண்டில்யன் அவர்கள் எழுதினது. கடல் புறா அப்படிங்கிறது ஒரு கப்பலுடைய பெயர். இளைய பல்லவன், வருங்காலத்துல கருணாகர பல்லவன் அல்லது கருணாகர தொண்டைமான் அப்படின்னு அறியப்படுறவருடைய கதை தான் இது. இதுல அவருக்கு 2 அழகான பெண்களும் பேரா வந்திருப்பாங்க. மஞ்சள் அழகி, காஞ்சனா தேவி அப்படிங்கிறவங்க. அந்த கப்பலை வச்சு போர் என்னென்னலாம் நடக்குது, கலிங்கர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையில இருந்த போர் என்ன, ஒரு 2 பிரதர்ஸ் இந்த கதையில ஒரு முக்கியமான பங்காற்றி இருப்பாங்க. இந்த கதை நிஜ
சம்பவங்களோட சேர்த்து லைட்டா கொஞ்சம் அவங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டு கற்பனை கேரக்டர்ஸ் எல்லாம், அதாவது அந்த கதை நடந்ததுக்கு பல வருஷங்கள் பின்னாடி வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ள வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ரியல் பிளஸ் ஃபிக்ஷனல் ரெண்டுமே கலந்த ஒரு அவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் வந்து அறியப்படாத தமிழம் அப்படிங்கிற புத்தகம். சமீபத்தில் நான் வந்து இலவசமா தமிழ் புத்தகங்கள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 புத்தகங்கள் கதையோட வந்து போட்டிருந்திருப்பேன். என்னென்ன வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சேர்த்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி லீகல் தான். ஸோ அதுல ஒரு முதல் புத்தகமா நான் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லியிருப்பேன். இதை பத்தி நான் தனியாக நம்ம சேனல்லையும் பேசியிருக்கேன். தமிழர்கள் 2 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 வார்த்தைகளும் வெறும் வார்த்தைகள் இல்லை, அதுக்கு பின்னாடி எவ்வளோ வரலாறு இருக்கு. தமிழகத்துல நமக்கு தெரியாம அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் என்னென்ன ப்ராக்டிசஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா பேசுற ஒரு புத்தகம் தான் இது. வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா பாவக்காய், அகத்திக்கீரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அது ஏன்? ஆண்களும் வந்து அந்த காலத்துல தாலி கட்டி இருந்திருக்காங்க. அது என்ன தாலி? தாலிக்கும் மஞ்சளுக்கும் வந்து என்ன சம்பந்தம்? முன்னாடி காலகட்டத்துல மார்பு கச்சை அப்படிங்கிற உடைய பெண்கள் எப்படி உடுத்தி இருந்தாங்க? மெல்ல மெல்ல இந்த பிளவுஸ் போடுற கலாச்சாரம் எல்லாம் எப்படி வந்தது? ஆண்களுக்கு அந்த காலகட்டத்துல உடை எப்படி இருந்தது? சிறுதெய்வங்கள் என்னென்ன? சிறுதெய்வ வழிபாடுகள், அதாவது பலி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து யாரு பண்றாங்க? சிறுதெய்வங்கள் என்னென்ன, பெருதெய்வங்கள் என்னென்ன, அதுங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாதிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பத்தி தோப்பசி சார் இந்த புத்தகத்துல பேசியிருப்பாரு. ஒரு வீட்டுல வந்து பொண்ணு எடுக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறது, கடனை வந்து நிச்சயமா திருப்பி தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய வாக்குகள், அதெல்லாம் வந்து எப்பாடுபட்டாவது எப்படி நிறைவேற்ற கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. வார்த்தைகளுக்கு உண்டான மரியாதை வந்து இந்த புத்தகத்துல ரொம்பவே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் வந்து யவனராணி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வந்து நிறைய பேருக்கு பயங்கர ஃபேவரட். பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கதை வந்து நடக்கும். சோழ ராஜா வந்து கொல்லப்பட்டுறாரு. அது அவருக்கு அடுத்தபடியா கரிகால சோழன் அப்படிங்கிறவர் எப்படி வர்றாரு, கரிகால சோழன் அவருக்கு அப்படி ஏன் ஒரு பேரு வந்தது, இளஞ்செழியன் அப்படிங்கிறவர் தான் இந்த கதையில வந்து ஒரு மெயின் கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. யவனராணி அப்படிங்கிறவங்க ஒரு கிரீக் பிரின்சஸ், அவங்க தான் கதையோட டைட்டில் கேரக்டர். இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு காதல் இருக்கும். அந்த காதல் வந்து நிறைவேறிச்சா இல்லையா, ஹிப்பாலஸ், டிரியஸ் அப்படின்னு அந்த காலகட்டத்துல கிரேக்க நாடுகள்ல இருந்து வந்தவங்க, அவங்களுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அலசியிருப்பாங்க. யவனராணி, என்னுடைய ஓன் தாழ்மையான கருத்து வந்து யவனராணி செத்து போனது எனக்கு ரொம்ப மனசு வேதனையா போச்சு. பட் அவர் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். அந்த பொண்ணு கேரக்டரையுமே வந்து ஊடலை காட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு சண்டை காதல் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கும். பட் யவனராணி வந்து சாகடிச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்ததான் நான் சொல்ல போகிற புத்தகம் வந்து நான் இது வரைக்கும் படிச்சதில்லை. நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேரமான் காதலி அப்படிங்கிற புத்தகம். இன்டர் ரிலீஜியன் காதல், இன்டர் ரிலீஜியன் திருமணம், காதலும் மதமும் வந்து எப்படி பின்னி பிணைஞ்சு எப்படி பல்வேறு பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் வந்து ரொம்பவே ஆழமாக சொல்லியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர் ரிலீஜியன் அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து ஒரு 2 பெரிய மதங்களுக்கு கூட வந்து இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு இன்டர் ரிலீஜியன் லவ் அப்படிங்கிறது எப்படி அந்த காலத்தில் இருக்கிறவங்களால அணுகப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சேரர்களை பற்றி வந்து புத்தகமே வரலையே அப்படிங்கிறப்ப இந்த சேரமான் காதலி வந்தது நிறைய பேருக்கு பயங்கர சந்தோஷத்தையே கொடுத்துச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த 3 புத்தகங்களை நான் சொல்லலைன்னா இந்த வீடியோவே வந்து நிச்சயமா நிறைவு பெறாது. ஒன்று வந்து பொன்னியின் செல்வன், அடுத்து வந்து சிவகாமியின் சபதம், அடுத்து வந்து பார்த்திபன் கனவு. த ஆக்சுவல் ஆர்டர் இஸ் சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன். ஏன்னா பார்த்திபன் கனவுல அந்த ராஜா வந்து காண்ற கனவு, சோழர்கள் வந்து இந்த உலகத்தை ஆளணும் அப்படிங்கிறது பல 100 ஆண்டுகள் கழிச்சு வந்து நிறைவேறிருக்கும். ஸோ கனவு காண்றதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. என்ன அது நிறைவேற லைட்டாக டிலே ஆகும், அவ்வளோதான். இந்த 3 புத்தகங்களுமே வந்து ஒரு ட்ரையாலஜி மாதிரி ஆர்டராக அப்படியே நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 1 to 1.5 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பொன்னியின் செல்வன் படம் வரதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வந்து பயங்கர ஆர்வமாக உட்காந்து படித்தாங்க. பட் இந்த 2 கதைகளுமே வந்து நல்லா இருக்கும். இதை 2ஐயும் முடிச்சுட்டு பொன்னியின் செல்வன் முடிச்சுட்டு அப்படியே உடையார் படிச்சிங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்கும். இவ்வளோ கதைகள் வந்து நம்ம ஒரு சிதா படிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த அவங்களுடைய அந்த டைனாஸ்டியோட மொத்த வரலாறுமே நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த புத்தகம் வந்து வேள்பாரி. வேள்பாரியும் நான் சொல்லியே ஆகணும். ஆனால் ஒரு விஷயம் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேள்பாரிக்கு வந்து ஒரு 80 to 85% வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் அப்படின்னே வச்சுப்போமே. 15% பேர் வந்து சேர சோழ பாண்டியர்களை ரொம்ப இழிவுபடுத்தி காட்டியிருக்காங்க, ரொம்ப தப்பாக காட்டியிருக்காங்க, அது வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேள்பாரி பற்றி பேசினப்பையும் கமெண்ட்ஸில் இந்த ஒரு வார்த்தை வந்திருந்தது, இது வந்து இல்லைங்க இது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு வரலாறு அது ஒரு வரலாறுன்னு தெரியும். பட் அவங்கள வந்து இப்படி அசிங்கப்படுத்தி கோமாளி மாதிரி காட்டியிருக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கும் வேள்பாரிக்கும் ஊடால என்ன சம்மந்தம் இருந்தது அப்படின்னு யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்ததான் நான் சொல்ல போகிற புத்தகம் வந்து என்னுடைய கரண்ட் ரீட், முகில் சார் அவர்களுடைய பயண
பயண சரித்திரம் அப்படிங்கிற புத்தகம். லைப்ரரியில் எடுத்த புத்தகம் தான் இது. சூரியன் ஏன் கிழக்கில் உதிக்குது, எப்படி உதிக்குது, அதை யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க, உலகத்தை சுற்றி போன பயணங்களை பற்றின பதிவுகள் தான் இந்த புத்தகம். இதில் வந்து நிறைய படங்கள்லாம் வேற இருக்கு. ஸோ பார்க்கவே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் வந்துட்டு முகில் சாருடைய உணவு சரித்திரம் புத்தகத்தை பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கோம் அந்த புத்தகம். பட் நான் அதை பற்றி என் சேனலில் பேசினதில்லை. டாக் அபவுட் இட் சூன். பட் முகில் சாருடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முகில் சாரும் வந்து நான் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 6 to 8 மாதங்களுக்குள்ள அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் தான் சாருடைய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். வெளிச்சத்தின் நிறம் கருப்பை பற்றி நான் நம்ம சேனலில் பேசியிருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த புத்தகம். அதாவது தமிழ் நிஜ பேய் கதைகளை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நிஜமாவே வந்து ஐயோ யாரும் இல்லாத இடத்துல இருக்கோமே, நம்மளை சுற்றி பேய் இருக்குமா பிசாசு இருக்குமான்னு ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு புத்தகம் தான் அது. அதை நான் நம்ம சேனலில் பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துறேன். அதே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி வரலாற்று புத்தகங்களோ அதெல்லாம் வந்து பேய் வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகம் நெடுகிலும் இருக்கிற பேய்களை பற்றி அதில் வந்து ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த 10 தமிழ் வரலாற்று புத்தகங்கள். இதில் என்னென்ன புத்தகங்கள்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வேறு என்ன கான்டென்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யூ கேன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. அங்கேயும் நான் வந்து தமிழ் சொற்களுடைய வரலாறு, புத்தகங்கள், சிறுகதைகள் அப்படி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.